அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக திறன் பற்றிய ஒரு கேள்வி. அதாவது கடந்த 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களுக்கு முன்பு ஆண்ட திராவிட தலைவர்களின் தலைமையில் எப்பொழுதும் போல சுகாதாரமற்ற சாலைகள், மோசமான சுற்றுச்சூழல் பராமரிப்பு அப்படி என்று தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஸ்டாலினுக்கும் முன்பு இருந்த தலைவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஏதாவது ஒரு பகுதியில் முதல்வராக இருந்த காலத்தில் கலைஞரோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ யார் முதல்வராக இருந்தாலும் அவர்கள் செல்கிற பொழுது அந்த ஒரு நாள் இரவோடு இரவாக அந்த இடமே பளபளவென பிரம்மாண்டமாக சிங்கப்பூர் அளவுக்கு மாற்றி விடுவார்கள் அந்த பணியாளர்கள். ஆனால் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அவர்கள் முதல்வராக உள்ள ஸ்டாலின் அவர்களே சென்றாலும் அந்த இடத்தில் சாலைகள் அதே குண்டுங்குழியமான சாலையில் தான் அவரும் செல்கிறார். அந்த எந்த பணியும் மேற்கொள்ளாமல் துணியை வைத்து மூடுகிறார்கள். இப்படி இருக்கிறது என்றால் அப்போது முதலமைச்சர் பற்றிய பயமோ அல்லது அவருடைய நிர்வாகத்திறன் பற்றிய எந்தவித ஒரு அச்சமோ எதுவுமே இல்லாமல் அனைத்து பணியாளர்களும் இருக்கிறார் என்றால் இந்த நிர்வாகத்திறன் எப்படி செயல்படுகிறது? அப்பொழுது தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பது முதல்வர் அவர்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்ற ஒரு பெரிய வினா அனைத்து தமிழக மக்களிடம் எழுந்துள்ளது. அதற்கு என்ன காரணம்? ஆனால் இதற்கும் ஓபிக்கள் முட்டுக் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. மக்கள் எப்படி குண்டும் குழியுமான சாலையில் செல்கிறார்களோ அதே போல் மக்களுடன் மக்களாக முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்களும் அதே குண்டும் குழியுமான சாலையில் செல்கிறார், எளிமையான முதல்வர் என்று கூட முட்டுக் கொடுக்கலாம். ஆனால் மக்களாகிய நாம் பேருந்துகளிலும் மிதிவண்டிகளிலும் மகிழுந்துகளிலும் செல்கிறோம். ஆனால் அவர் கோடிக்கணக்கில் மதிப்பிலான சொகுசு காரில் செல்வார். இதுதான் வேறுபாடு. இதற்கு தமிழக மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும், ஏன் இப்படி ஒரு நிர்வாகத்திறன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நடைபெறுகிறது, முன்பிருந்த முதல்வர்களுக்கும் இவருக்கும் ஏன் இந்த அளவு கூட செயல்பாடு, அவர் செல்லும் பொழுது கூட நிர்வாகம் செயலற்று இருப்பதற்கு காரணம் என்ன? பதில் தெரிந்தால் கூறவும். நன்றி, வணக்கம்.